ஏ சீரிஸ் லெவல் 1ல பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆல்பபெட் அப்படிங்கிற லெட்டருக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்பபெட்னா இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஏபிசிடின்னு சொல்லி. அப்ப அகரவரிசைன்னு அர்த்தமா? தமிழ்ல அகரவரிசைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஆல்பபெட்னு சொல்லுவோம். அடுத்து இண்டெக்ஸ்னா என்னங்க? அட்டவணை. புக்ல வந்து இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். பின்னாடி அட்டவணைன்னு போட்டு இண்டெக்ஸ்னு போட்டிருப்பாங்க. அப்ப இண்டெக்ஸ் அப்படின்னா அட்டவணை, லிஸ்ட்னா பட்டியல், ஆர்டர்னா ஆர்டரா வைங்க, முறையா வைங்கன்னு சொல்லுவாங்க. முறை, அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தமிழுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பேட்ச் 13 மனப்பாட பகுதிகளை பேஸ் பண்ணி மனப்பாடம் நீங்க எங்கெல்லாம் பண்றீங்களோ அங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்பெஷலைஸ்டா எடுத்து கொடுக்குறோம். அதாவது கலை சொல்லா இருக்கட்டும், சொற்பொருளா இருக்கட்டும். கலை சொல்லே வந்து கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் வருது. இப்போ 2025 அனலைஸ் பண்ணி சொல்றேன். சொற்பொருள் ஒரு 15 வருது. நான் அனலைஸ் வீடியோமே தனியா போட்டிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா அனலைஸ்னு தனியா இருக்கும். அவுட் சோர்ஸ் தமிழ் அனலைசிஸ்ன்னு சொல்லி அதுல இது எல்லாமே போட்டிருக்கேன். இது ஒரு 15 வருது. இதுவே கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் வருது. நம்ம மனப்பாட பகுதி வந்து இப்போ ஒரு 40ல இருந்து 45 கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி இந்த பேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சட்டம். இப்போ நம்ம 22ஆம் தேதி ஆரம்பிச்சு இப்போ சட்டமே நம்ம கவர் பண்ண போறோம். ஸ்பீடா போயிட்டு இருக்கு. படிக்கிற மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட் வச்சு ரொம்ப எளிமையா நீங்க படிக்க படிக்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஒரு வீடியோ வந்து 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வர மாதிரி வச்சு எளிமையா நீங்க காதுல கேட்டா போதும். கலை சொல்ல பெருசா இருக்குன்னு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. ரொம்ப என்னால படிக்க முடியாது, இவ்வளவு படிக்கிறதா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த கலை சொல்ல நீங்க காதுல மட்டும் கேட்டுட்டு பிடிஎஃப் பார்த்துட்டே இருங்க, இமேஜ் பார்த்துட்டே இருங்க. நல்ல மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? சொற்பொருள் அப்படிதான். நம்ம தமிழ் அகர முதலிங்கிற அந்த சோர்ஸ் புக் வச்சு அது ஒரு அகராதி புக், டிக்ஷனரி, அது ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இதே மாதிரி மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எல்லாமே சோர்ஸ் புக்கு. அந்த 13 மனப்பாட பகுதிக்கு வந்து சோர்ஸ் புக்கு பிளஸ் இந்த 13 மனப்பாட பகுதியில் வர ஸ்கூல் புக்கு நம்ம கவர் பண்றோம். இது போக 2003 புக்கு, 2013 புக்கு, 2019 புக்கு, 2025 இப்போ ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இந்த 4 எடிஷன்லயும் இருக்கிற மொழிதிறன் பயிற்சி. ஏன்னா மொழிதிறன் பயிற்சியில நிறைய கோடிட்டு இடம், யூனிக்கான பழமொழிகள், யூனிக்கான பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எல்லாமே வரும். எல்லாமே இதையும் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார வாரம் டெஸ்ட் இருக்கும். 3 வீக்லி டெஸ்ட் வரும். 3 வாரம் 3 வீக்லி டெஸ்ட் வரும். கடைசி 4வது வாரம் வந்து ஒரு மந்த்லி டெஸ்ட் வரும். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் கொண்டு நம்ம வந்து நீட்டா சொல்லி கொடுக்குறோம். இதே மாதிரி தான் இந்த ஒரு 2 வாரம் முடிஞ்சு இப்போ 3வது வாரம் நம்ம டச் ஆக போறோம். இப்போ சண்டே வந்து 3 வாரம் ஆச்சு. இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம 2 வாரம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேட்ச் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. சட்டம் நான் முடிக்க போறேன். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரும். ஒவ்வொரு கலைசொல் சப்ஜெக்ட் வரும். சொற்பொருள் அப்படியே பாட்டா போயிட்டே இருக்கும். குரில் நெடில் வேறுபாடு, மருவு, பழமொழி 400 எல்லாமே சோர்ஸ் புக், ஸ்கூல் புக் ரெண்டுமே தான். அயர் சொல்லு, பழமொழி 400, மரபு தமிழ்னு சொல்லி திணை மரபு, ஒளி மரபு, வினை மரபு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு போறோம். இதே மாதிரி மந்த்லி வந்து 4 டெஸ்ட், 3 வீக்லி டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட் தமிழே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க தமிழ் 85, 90 எடுக்கிற அளவுக்கு அதுல இந்த ஒரு பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். ஒரு 40, 45 மார்க்ஸ் இதே மாதிரி வந்துடும். ஓகேவா? இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட் குரூப் 2க்கு, குரூப் 4க்கு வந்து 3 ரிவிஷன் டெஸ்ட் மொத்த சிலபஸுமே வந்துடும். ஓகேவா? நான் என்னென்ன சோர்ஸ் புக் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதையும் நான் கீழே போட்டிருக்கேன். அந்த சோர்ஸ் புக் நீங்க படிச்சு பாத்துக்கங்க. ஓகே? பேமெண்ட் டீடைல்ஸ் என்ன அப்படின்னா பேமெண்ட் வந்து ஃபுல்லா ஆப் தான். நீங்க வந்து இந்த மகுடம் படிப்பகம் ஆப் வந்து இந்த ஆப் லிங்க் இங்க கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் கீழே வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த ஆப் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆப் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போனீங்கன்னா சங்கத்தமிழ் பேட்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்க வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து 600 அப்படின்னு சொல்லி காட்டும். இதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பே பண்ணி நீங்க டைரக்டா ஜாயின் ஆயிருவீங்க. ஆஃபர் வந்து நம்ம நியூ இயர் வரைக்கும் கொடுத்துருந்தோம். அடுத்து வந்து நம்ம பொங்கல் வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதாவது இப்போ இன்னைக்கு 8ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் அப்படியே இருக்கும். 10 நாள் ஆஃபர் இருக்கும். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி நாங்கள் கட்டணும்னு சொல்லி. அதனால நான் வந்து 8ல இருந்து 18 வரைக்கும் 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு 18, 20ஆம் தேதி வரப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலே கம்ப்ளீட் ஆயிரும். குயிக்கா நீங்க படிச்சுட்டு வந்துடலாம். கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயப்படாதீங்க. நீங்க எடுத்த உடனே நீங்க ஸ்பீடா படிச்சிடலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நான் கிளாரிஃபை பண்றேன். உள்ளே ஆப்புக்குள்ளேயே பே பண்ணிக்கலாம். 600 கிளிக் பண்ணீங்கன்னா ஜிபேவா ஃபோன்பேவான்னு கேட்கும். டைரக்டா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து டெமோ கிளாஸஸும் வந்து கீழே வச்சிருக்கேன். நம்ம நடத்தின கலைசொல் பிளேலிஸ்டா இருக்கட்டும், சொற்பொருள் பிளேலிஸ்டா இருக்கட்டும், இது ரெண்டுமே நான் டெமோ கிளாஸஸும் கீழே வச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் வைக்கிறேன். இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். பாத்துக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ. இது பாருங்க, ஆல்டர் அப்படின்னாவே ஆல்ட்ரேஷன் பண்றது, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்துறேன், வீட்டை மாத்துறேன், திருத்துறேன், இந்த மீனிங்ல எல்லாம் வரும். ஓகேவா? இதை நல்லா மைண்ட்ல ஏத்திங்க. ஆல்ட்ரேஷனாவே மாத்துறது, திருத்துறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆல்ட்ரேஷன் மெட்டீரியல். நான் ஆல்ட்ரேஷனாவே சொன்னேன், திருத்துறது அப்படின்னு சொல்லி. இப்போ வீட்டை ஆல்டர் பண்றேன், ரூமை மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப திருத்துறது. மெட்டீரியல்னாவே முக்கியமான கொஸ்டின்லாம் மெட்டீரியல் கொடுப்பாங்க. இப்போ நம்மளே மெட்டீரியல் கொடுக்குறோம். முக்கியமானதுலாம் மெட்டீரியல் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானதெல்லாம் மெட்டீரியல் கொடுப்பாங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம குரூப் 4 எழுதுறோம். குரூப் 4 இல்லைன்னா என்னப்பா அடுத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. குரூப் 2 இல்லைன்னா வேலைக்கு போவியா, வேலைக்கு வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவா உனக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அப்போ நம்ம எந்த விஷயம் இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவா ஒரு பிளான் வச்சிருக்கணும். அப்போ 2ல் ஒன்றான குரூப் 4 குரூப் 2 2ல 1. அப்போ மாற்று வழி இருக்கா? குரூப் 4 இல்ல குரூப் 2 இல்ல. வேற என்ன பண்ண போறேன்? மாற்று வழி. இல்ல 1 குரூப் 2ன்னு சொல்லு. இல்ல குரூப் 4ன்னு சொல்லு. அப்போ 1 விட்டு 1. ஆல்டர்னேட்டிவ்னாவே அதாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா? அடுத்து ஆல்டர்னேட்டிவ் அண்ட் குமுலேட்டிவ் ரெமெடி. ஆல்டர்னேட்டிவ்னாவே மாற்றுன்னு வந்துடும். குமுலேட்டிவ் ரெமெடி. இப்போ குமுலேட்டிவ் ரெமெடி அப்படின்னா ரெமெடினா இந்த நோய் தீர்றதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெமெடினா மெடிசன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெமெடினா மெடிசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வலி தீர மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வலி தீர மெடிசன் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலி தீர மெடிசன் எடுக்கணும். இல்ல அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த தீர்வலி ஞாபகம் வரணும்னா இந்த லேட்டிவ் எடுத்துங்க. லேட்டிவ் லேட்டா போனா ஒட்டு மொத்தமா நம்மள தீர்த்து கட்டிடுவாங்க. லேட்டா போனா ஒட்டு மொத்தமா நம்மள தீர்த்து கட்டிடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நான் 2ஆவும் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரணுமோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆல்டர்னேட்டிவ்னாவே நான் சொல்லிட்டேன். திருத்துறது, மாத்துறது. அப்ப மாற்று வந்துரும். ரிலீஃப்னா அப்பாடா பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆயிட்டேன்டா. தீர்வு கிடைச்சிருச்சுடா அப்படிம்போம். அப்ப தீர்வு. ரெமடினா நான் சொல்லிட்டேன். ரெமடினா மெடிசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்கேயே எழுதி அப்படியே நான் சேவ் பண்ணிடுறேன். நீங்க அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரெமடினா மெடிசன் சொல்லிட்டேன். மெடிசன் வந்து எதுக்குங்க? வலி தீர மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதனால இது வந்துரும். அடுத்து இது பாருங்க ஆம்பிகுட்டி அப்படிங்கிற ரூட் வேர்டு தான் பார்க்க போறோம். ஆம்பிகுட்டியில இந்த குட்டி மட்டும் எடுத்துங்க. குட்டி அப்படின்னு வச்சுங்க. குட்டி குட்டிய குட்டி. அப்போ நம்ம குட்டியா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி சின்ன விளையாட்டு பொருள்ல வச்சுட்டு அப்படியே மயங்கின நிலையில தூங்கிடுவோம். இந்த இமேஜை பார்த்து அப்படியே இமேஜின் பண்ணிட்டே இருங்க. நல்லா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? குட்டியா இருக்கிறப்போ அந்த மயக்க நிலையில ஏதாச்சும் ஒரு விளையாட்டு பொருளை வச்சுட்டே தூங்குவோம். அப்போ பொருள் மயக்கம் எல்லாத்துலயும் இந்த பொருள் மயக்கம் வந்துடும். ஓகேவா? அதனாலதான் இந்த லெவலா பிரிச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, குட்டியா இருந்தாவே பொருள் மயக்கம்ட்டேன். அடுத்து இது பாருங்க ஆம்பிகுட்டினாவே பொருள் மயக்கம். ஓகேவா? அடுத்து இது பாருங்க லேட்டன்ட்னா லேட்டா வர்றதுன்னு ஞாபகம். லேட்டா வந்தா உள்ள விட மாட்டாங்க. உட்கிடை. லேட்டா வந்தா உள்ள விட மாட்டாங்க ஸ்கூலுக்குள்ள. உட்கிடை. ஆம்பிகுட்டினாவே நான் சொல்லிட்டேன். குட்டியா இருந்தா பொருள் மயக்கம். மயக்கமா இருக்கும். பொருள் பக்கத்துல வச்சுட்டு. பேட்டன்ட் அப்படின்னா பேஷண்ட் ஞாபகம். பேஷண்ட். பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட வெளிப்படையா இருக்கணும். வெளிப்படையா இருக்கணும். அப்ப வெளிப்படை பொருள் மயக்கம். ஓகேவா? அடுத்து இது பாருங்க அமௌண்ட். அமௌண்ட்னா என்னங்க? தொகைன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அளவுன்னு சொல்லுவோம். எத்தனை அமௌண்ட் ஆஃப் சுகர் போட போற, எத்தனை அமௌண்ட் ஆஃப் சால்ட் போட போறேன், எவ்வளவு அளவுங்கிறதுக்கு அமௌண்ட்டும் சொல்லுவோம். அளவு. அடுத்து அமௌண்ட்னா நான் சொல்லிட்டேன். அளவுன்னு சொல்லிட்டேன். தொகையும் வரும். அப்ப பனிஷ்மெண்ட்னா என்ன? தண்டனை. அப்ப தண்டனை தொகை, தண்டனை அளவு. அதே தாங்க. இந்த அமௌண்ட்னா தொகை அளவு தான். இந்த பனிஷ்மெண்ட் வச்சு அப்படியே சேர்த்து சொல்றாங்க. அப்ப பனிஷ்மெண்ட் வைக்கிறப்ப தண்டனை தொகை, தண்டனை அளவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அமௌண்ட் சாங்ஷனடு அப்படின்னா சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ரோடு போடுறதுக்கு சாங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா என்ன? சைன் போட்டாங்க, ஒப்புதல் அளிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒப்பளிக்கப்பட்ட அமௌண்ட்னா தொகை. அடுத்து அனாலிசிஸ். அனாலிசிஸ், அனாலிட்டிக்கல் எல்லாமே ஒரே மீனிங்ல தான் வரும். அனலைஸ் பண்றேன். இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்து என்னங்க பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். எங்க தப்பு பண்ணோம், எங்க வந்து இப்போ நம்ம ஏன் வார வாரம் டெஸ்ட் வைக்கிறோம்னா, வார வாரம் நீங்க டெஸ்ட் எழுதுறப்ப எங்க தப்பு பண்ணோம், எங்க நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணுங்கிறது நம்ம அனலைஸ் பண்றதுக்காக பகுப்பாய்வு செய்யறதுக்கு. அப்போ பகுப்பாய்வு, பகுப்பு இது எல்லா இடத்துலயும் வந்துடும். அனலைஸ், அனலிட்டிக்கல் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து அப்ரோச். நம்ம எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்றோம், எப்படி நம்ம படிக்கிறத அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அணுகுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அணுகுமுறை. இதெல்லாம் நம்ம பேச்சு தமிழ்ல சொல்லி பழகினது தான். அடுத்து ரிசர்ச் அப்படின்னா என்ன? ஆராய்ச்சி. இந்த மூணுமே முடிஞ்சு. அடுத்து இது பாருங்க அனாலிட்டிக்கல் ஸ்கூல். அனாலிட்டிக்கல்னாவே நான் சொல்லிட்டேன். பகுப்பு ஆராய்ச்சி. ஸ்கூல்னா என்னங்க? பள்ளி. இந்த குலாம் பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இல்லை ஸ்கூலுக்கு குழம்பு கொண்டு போவேன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். இது பாருங்க ஆன்செஸ்டர். ஆன்செஸ்டர்னா நமக்கு எல்லாமே தெரியும். மூத்தோர், மூத்தோர், நம்மளோட முதியோர்னு சொல்லி. தெரியாதவங்களுக்கும் சொல்றேன். சிஸ்டர்னா சிஸ்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூட பிறந்த சிஸ்டர் யாரு? நம்மளுடைய முன்னோர். நமக்கு முன்னாடி பிறந்தவங்க. அப்போ முன்னோர், நம்மளுடைய முதியோர், மூதாதையரும் கூட அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னோர் ஞாபகம் வச்சுங்க. அப்போ மூதாதையர்னு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரிதான் சிஸ்டர்னாவே சிஸ்டர் தான். உங்களுக்கு ஒரே இதா வரும். அப்ப அவங்க யாரு? முன்னோரு. மூதாதையர் அவங்க முன்னாடி வந்தவங்க. மூதாதை வழி உரிமையான. ஓகேவா? அடுத்து ஆன்செஸ்ட்ரல்னா மூதாதையர். இங்கேயும் மூதாதையர் தான். இங்க பிசினஸ்னா வணிகம், ப்ராப்பர்ட்டினா சொத்து. சிஸ்டர்னா சிஸ்டர், சிஸ்டர்னா முன்னோர், முதியோர், மூதாதையர். ஓகேவா? இது பாருங்க நம்ம கூட ஆன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படிமா. ஆன்சியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி. ஆன்சியன்னா பழமையான ஹிஸ்டரி பத்தி படிக்கிறது. அதான் ஆன்சியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, தொன்மையான ஹிஸ்டரி பத்தி படிக்கிறது. ஓகேவா? அப்ப ஆன்சியன்ட்னாவே தொன்மையானது படிக்கிறது. டாக்குமெண்ட்னா என்னங்க? ஆவணம். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? சேர்த்து எழுதுற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆன்சியன்னா தொன்மையான. ஆன்சியன்னா தொன்மையான. லைட் அப்படின்னா ஒளி. பிரிச்சு பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். லைட்னா ஒளி. அடுத்து பாருங்க ஆன்சியன் மோனமெண்ட்ஸ். ஆன்சியன் மோனமெண்ட்ஸ்னா ஆன்சியன்னா பண்டைய, மோனமெண்ட்ஸ்னா நினைவு சின்னங்கள். ஓகேவா? இப்படி கூட ஞாபகம் மோனமெண்ட்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஞாபகம் மூமெண்ட்.
நம்ம சொல்லுவோம்ல, வாழ்க்கையில சின்ன சின்ன மூவ்மெண்ட் கூட எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சின்ன சின்ன மூவ்மெண்ட் கூட என் மனசுல இன்னும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ மோனோமன்ட்ஸ்னா சின்னங்கள்னு சில பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். அடுத்த ரூட் வேர்ட் பாருங்க. அனிமஸ்ன்னு இருக்கு. அப்ப அனிமஸ இந்த பிரிச்சுருங்க. அனி, பஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப அணினா அனிருத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்ஸுனா பஸ் தான். இப்ப அனிருத் பாட்டு பஸ்ல கேட்டுட்டு போனா நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும், நிறைய நோக்கங்கள் நமக்கு தோணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்காக தான். அனிருத்தோட பாட்டை, அணினா அனிருத், அனிருத்தோட பாட்டை பஸ்ல கேட்டுட்டு போனா நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல நோக்கங்கள் தோணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 2 ரூட் வேர்டு தான் வரும். திருப்ப 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 இந்த 2 ரூட் வேர்டு தான் வரும். இதை மட்டும் நீங்க நல்லா சொல்லி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா 5 கலை சொல் படிச்சிடலாம். இதுதான் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம பொறுக்கி அப்படி எடுத்து தான் நம்ம லெவலா கொண்டு போறோம். ஈஸியா படிச்சிடலாம். அனிமஸ் அப்படின்னா திருப்ப அதே தான் பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எண்ணம் வரும், நோக்கம் வரும்னு சொல்லிட்டு இதுல எண்ணம் வந்துருச்சு. கேன்சல்னா என்னங்க? அழிக்கிறது, கேன்சல் பண்றது. அப்ப அழிக்கும். அடுத்து அனிமஸ் டிசரண்டி அப்படின்னா, அனிமஸ் அப்படின்னாவே நான் எண்ணம் சொல்லிட்டேன். அனிருத் பாட்டு பஸ்ல கேட்டு போனா எண்ணங்கள் வரும். டெசரண்டியா அப்படின்னா டெசர்ட் ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் மட்டும் கட் பண்ணீங்கன்னா டெசர்ட்னு வரும். ஓகேவா? டெசர்ட்ல இப்போ தனுஷ் கூட எங்கேயோ ஒரு பாலைவனத்துல வந்து எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்பாரு தெரியுமா? கை விட்டுட்டு போயிருவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்ப டெசர்ட்னாவே கை விட்டுட்டு போயிருவாங்க. நமக்கு இடம் தெரியாம சுத்திட்டு இருப்போம். கைவிட்டு செல்லும். அனிமஸ்னா எண்ணம் வந்துரும். அதே தான் பாருங்க. எண்ணம் வந்துருச்சா? இங்கேயும் அனிமஸ்னா எண்ணம் வந்துருச்சா? இந்த 2 தான் ரிப்பீட்டா வரும். ஓகேவா? அடுத்து பொசிடெண்டினா போஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. போஸ் இப்போ நம்ம ஏதாவது புது உடை போட்டோம்னா நியூன்னு ஞாபகம் வச்சுங்க. புது உடை போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? போய் போஸ் குடுத்துட்டு நின்னுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புது உடை போட்டா போஸ் குடுத்துட்டு நின்னுப்போம். அப்போ உடைமை எண்ணம். ஓகேவா? அடுத்து அனிமஸ்னா எண்ணம். இந்த ரிவர் இப்படி ரிவர் நதி ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ நம்ம நதியில போய் எங்கேயாச்சும் விழுந்துட்டா நம்ம மீள்றதே கஷ்டம். அவ்வளவுதான், செத்து போயிருவோம். நதி அப்படியே தண்ணி இழுத்துட்டே போயிடும். அப்ப மீள முடியாது. ரிவர்ல விழுந்துட்டா மீள முடியாது. போஸ் புது உடை போட்டா போஸ் குடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனுவல் அப்படின்னா ஆண்டுதோறுமான. இங்கேயும் ஆனுவல்னா ஆண்டு. இன்கம் அப்படின்னா வருமானம். ஆனுவல்னா ஆண்டு. ரிப்போர்ட்னா என்னங்க? அறிக்கை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஆனுவல் அப்படின்னா ஆண்டு, ரிட்டன் அப்படின்னா விவர அறிக்கை கொடுத்தா ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ நமக்கு அறிக்கை கொடுக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அறிக்கையை ரிட்டன் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆனுவல் வேல்யூ அப்படின்னா, ஆனுவல்னா ஆண்டு, வேல்யூ அப்படின்னா மதிப்பு. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டு முன்னந்தி சாரலில் அப்படின்னு சொல்லி பாட்டு வரும். அப்போ முன் அந்தி அப்படின்னு வருதுங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஷார்ட்கட்டை இங்க பாருங்க. இதை பாருங்க, அந்தின்னு இருக்கா? அந்தின்னு வரும். இங்க படிச்சீங்கன்னா அந்தி. அப்போ முன்னந்தி சாரலில அப்போ முன் வந்தாவே அந்தின்னு வந்துடும். ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதே தான் எல்லா பக்கம் வரும். முன் வந்தா அந்தின்னு வந்துடும். மார்ட்டம் அப்படின்னா போஸ்ட் மார்ட்டம் ஞாபகம் வச்சுங்க. போஸ்ட் மார்ட்டம் செத்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். அப்ப மரணத்தின் முன். அடுத்து ஆன்டி அடாப்ஷன் அக்ரிமெண்ட். இது முன்னு சொல்லிட்டேன். அடாப்ஷன் எனக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது, தத்தெடுக்கிறது. அக்ரிமெண்ட் அப்படின்னா உடன்படிக்கை. அக்ரிமெண்ட் போடுறோம், உடன்படிக்கை போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பாருங்க, ஆன்டிசிடென்ட். ஆன்டினாவே முந்தைய, முன் அப்படின்னு சொல்லிட்டேன். முன்னந்தி சாரலில். அப்ப முன்ன முந்தையன்னு சொல்லலாமா? இதுல சிடென்ட்னு சொல்றேன். சிடென்ட் அப்படின்னா நிகழ்ச்சி, வரலாறுன்னு வருது. நான் இதுக்கு எதுவும் ஷார்ட்கட் பார்க்கல. நான் பார்க்கறப்போ சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா வந்து அடுத்த கிளாஸ் வரும்போது இதுக்கு நான் ஷார்ட்கட்டோட நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போதைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஆன்டிசிடென்ட் டிரான்சாக்ஷன். இப்போ பேங்க்ல எல்லாம் சொல்லுவோம், டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்க உங்க அக்கௌண்ட்ல. அப்போ உங்க டிரான்சாக்ஷன்ல பார்க்கணும். அப்போ நடவடிக்கைகள் நம்ம போய் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் டீடைல்ஸும் கொடுப்போம். அப்போ வரும் நம்ம பேங்க்ல என்னென்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம், என்னென்ன நடவடிக்கை போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ டிரான்சாக்ஷனாவே நடவடிக்கைகள். ஆன்டிசிடென்ட்னா அந்தின்னு சொல்லியிருக்கேன். அந்தி, முன்னந்தி வந்துருச்சு. ஆன்டினாவே முன்னந்தி வந்துருச்சு. டேட் அப்படின்னாவே தேதி. அடுத்து ஆன்டிடேட்டட் செக். ஆன்டிடேட்டட்னா என்னங்க? தேதின்னு அர்த்தம். ஆன்டினாவே முன்னந்தின்னு சொல்லிட்டேன். செக் அப்படின்னா காசோலை. பாருங்க, ஆன்டி டெப்ட். ஆன்டினாவே முன், டெப்ட் அப்படின்னாவே என்னங்க? கடன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆன்டிசிபேட்டரி பெயில். இப்போ பெயில்னாவே என்னங்க? ஜாமீன் அப்படின்னு அர்த்தம். பெயில்ல வந்துட்டான், முன்ஜாமீன்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முன்ஜாமீன். இங்கேயும் ஜாமீன் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஆன்டி, இது அந்தி, வருது. இது ஆன்டின்னு வருது. இப்போ நம்ம இதுல பார்த்துருப்போம், கடிகாரத்துல கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸ்னா நேரம் இப்படி கிளாக் எப்போ போல சுத்துறது. ஆன்டி கிளாக் வைஸ்னா எதிர் திசையில சுத்துறது. அப்போ இந்த ஆன்டின்னு வந்தவை இது ஈங்க, இது டி, இது அந்தின்னு நான் சொல்லிட்டேன். இது ஆன்டினா இப்போ நம்ம ஆப்போசிட்ல போறது, எதிர் திசையில போறது. அப்ப ஆன்டின்னு வந்தாவே எதிர்ன்னு தான் வரும். ஓகேவா? கிளாக் வச்சே நான் சொல்லிட்டேன். அப்போ எதிர்
எதிர்பார்ப்பு அப்படின்னே வந்துடும். இப்போ பெயில்னாவே என்னங்க, முன்ஜாமீன் தான் அர்த்தம். அப்போ முன் எதிர்பார்ப்பு ஜாமீன் அப்படின்னு வந்துடும். எதிர்பார்ப்பு பிணையம், ஜாமீனுக்கு பிணையம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முன்ஜாமீன் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஜாமீன் பிணையம் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? பிணையம், ஜாமீன் பிணையம் ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஓகேவா? அதுல நான் இந்த ஆன்டிக்கும் வச்சு சொல்லிட்டேன், பெயிலுக்கும் வச்சு சொல்லிட்டேன். பெயில்னா ஜாமீன் வந்துடும், ஆன்டினா ஆன்டி கிளாக் வைஸ், பின்னாடி சுத்துறது கிளாக், அப்ப எதிர் திசை, அப்ப எதிர்னு வந்துடும். ஓகேவா? அதே தான் பாத்துங்க, ஆன்டி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், அப்ப எதிர் திசை, எதிர்னு வந்துருச்சா? இது பாருங்க, பிரீச் அப்படின்னா என்னங்க, பிரீச்னா பீச்னு வச்சுங்க. இப்ப நம்ம பீச்சுக்கெல்லாம் போனா அபாயம், எச்சரிக்கை, மீறக்கூடாது, இங்க ஆழமான பகுதின்னு போட்டிருப்பாங்க. அப்ப பீச்னாவே நாம மீறக்கூடாது, அவங்க சொல்றத மீறக்கூடாது, கம்முன்னு இருக்கணும், மீறக்கூடாது. அப்ப மீறுகைன்னு வந்துருதா? அப்ப முடிஞ்சு. அடுத்து ஆன்டி கரப்ஷன். கரப்ஷன்னா என்னங்க, ஊழல். ஆன்டினாவே எதிர் திசை, அதுக்கு எதிராக செயல்படுறது. அப்போ ஊழலை தடுக்கிறது, தடுப்பு. அடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னா கட்சித்தாவல் தடை சட்டம். இது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இது வந்து உங்களுக்கு பாலிட்டியில 52வது அமெண்ட்மெண்ட் 1985ல இதை வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில கொண்டு வந்திருப்பாங்க. இதை பாலிட்டி, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏன் படிக்கிறப்போ எல்லாமே சேர்த்து படிச்சுட்டு போறது நமக்கு நல்லது. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்சி தாவல் தடை சட்டம். அப்ப டிஃபெக்ஷன் கூட டிஃபெக்ட் அப்படின்னு டிஃபெக்ட்னா என்னங்க, பழுதானது அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்ப நம்ம வேற கட்சியில் நம்ம பழுதாயிட்டோம்னா நமக்கு மதிப்பு இல்லை, நம்ம பழுதாயிட்டோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம கட்சி தாவிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கட்சி தாவல் தடை சட்டம். அடுத்து ஆன்டிபதி த பிரின்சிபல் ஆஃப். ஆன்டினாவே நான் எதிர்ன்னு சொல்லிட்டேன், பதினா தளபதின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. தளபதி விஜய்ன்னு கூட ஞாபகம் வச்சுங்க. இப்ப தளபதி விஜய்னாவே நமக்கு ஒரு உணர்ச்சி தான். அவரை பார்த்தாவே சும்மா பயங்கரமா இருக்கு, ஒரு உணர்ச்சி பொங்கும் நமக்கு. அப்போ தளபதினாவே உணர்ச்சி ஞாபகம் வச்சுங்க. பிரின்சிபல்னா கோட்பாடு, என்ன பிரின்சிபல்ல நீ செயல்படுற. இல்லைன்னா ஸ்கூல் பிரின்சிபல் என்ன பண்ணுவாரு, அவர் தான் கோட்பாடுகள்ல விதிப்பார். ஸ்கூல் இப்படி இருக்கணும்பா, அப்படி இருக்கணும்பான்னு கோட்பாடெல்லாம் விதிப்பாரு. ஓகேவா? அடுத்து ஆன்டிகுட்டி. ஆன்டிகுட்டியில இந்த குவிட் மட்டும் எடுத்துங்க. குவிட்னா என்னங்க, விட்டுறது, குவிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பழமையான மூட நம்பிக்கைகள்லாம் குவிட் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பழமையான மூட நம்பிக்கைகள்லாம் குவிட் பண்ணு. அப்போ குவிட்னா பழமை வந்துடும், பழமை சின்னம், ஆன்டிகுட்டின்னு சொல்லுவாங்க. இது மேக்சிமம் தெரியும், நான் ஷார்ட் கட்டாகவும் சொல்லிட்டேன். ஓகேவா? இது பாருங்க, இது நான் முன்னாடியே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஜியாகிரபி எடுக்கிறப்ப. அப்பக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா உச்சி. இங்கே பாருங்க, உச்சி, இங்கேயும் உச்சி வருது. ஓகேவா? அப்ப அப்பக்ஸ்னாவே உச்சி, உச்சநிலை, உச்ச அப்படின்னு தான் வரும். ஹைட்டான பாயிண்ட் தான் அப்பக்ஸ்ன்னு சொல்லுவோம். டயக்ராம் வச்சே காமிச்சிட்டேன். அடுத்து பாடி அப்படின்னா அமைப்பு. அடுத்து கோர்ட் அப்படின்னா என்னங்க, நீதிமன்றம். இங்க அப்பக்ஸ்னா உச்சன்னு வந்துருச்சு, கோர்ட்னா நீதிமன்றம், அப்போ உச்ச நீதிமன்றம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து இது பாருங்க, அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட். அப்பேரண்ட்ங்கிற ரூட் வேர்டு தான் பார்க்க போறோம். பேரண்ட்டை எடுத்துங்க. பேரண்ட்ஸ்ட நம்ம எப்படி இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும். இங்கே பாருங்க, வெளிப்படையா அப்படின்னு வந்துருச்சு. பேரண்ட்ஸ்ட எப்பவுமே வெளிப்படையா இருக்கணும். ஈஸ்மெண்ட் அப்படின்னா நீ ஈஸியா இருக்க, வசதியா இருக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப வசதி உரிமை. பேரண்ட் எப்படி இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும். எரர் அப்படின்னா தவறாயிருச்சு, எரர் ஆயிடுச்சுப்பா, தப்பாயிருச்சு அப்படின்பா, தவறு. ஓகேவா? அப்பேரண்ட் ஹியர். அப்போ பேரண்ட் இந்த ஹியரை ஹியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ பேரண்ட்னாவே நமக்கு சட்டப்படி உறுதியா நம்ம பின்னாடியே நிற்பாங்க அப்படின்னு கூட, பின்னாடியே உறுதியா நிற்பாங்க, சட்டப்படி உறுதியா நம்ம பின்னாடியே நிற்பாங்க. நான் இங்கதான் இருக்கேன், ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம். ஹியர் எதுக்குன்னா, நான் இதை லிங்க் பண்றேன். ஏன்னா மத்த பக்கம் வந்து பேரண்ட்னா வெளிப்படையான அப்படின்னு வருது, இந்த பக்கம் வந்து ஹியர் வச்சு வர்றதுனால எப்படி நம்ம மாத்தி சொல்லிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறக்காக நான் சொல்றேன். ஓகேவா? பேரண்ட்னாவே நாங்க இங்கதான் இருக்கோம், ஹியர்னா இங்க இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹியர் நான் இங்கதான் இருக்கேன், சட்டப்படி உறுதியா உனக்கு பின்னாடி நான் எப்பவுமே நிப்பம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பின்னாடி எப்பவுமே நிப்பம்பானா பின்னுரிமையர் அப்படின்னு ஞாபகம். இதுக்கு எனக்கு இமேஜ் எதுவும் கிடைக்கல. இந்த அப்பேரண்ட்டுக்கு வந்து வெளிப்படையான காமனா வந்துச்சு. சில இடத்துல அப்படி மாறுறப்ப நம்ம அது கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? நல்லா ஞாபகம். எப்பவுமே நம்ம பேரண்ட்ஸ் என்னங்க, நம்ம பேரண்ட்ஸை விட்டு தரக்கூடாது. பேரண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே உறுதியா இருப்பாங்க, நம்ம பின்னாடி இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை நல்லா ஞாபகம். ஹியர்ன்னு சொல்லுவாங்க, நான் இங்கதான் போயிருக்கேன், ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சட்டப்படி உறுதியான பின்னுரிமையர். அப்புறம் அப்பேரண்ட் ரீசன். பேரண்ட்னாவே வெளிப்படையா இருப்பாங்க, வெளிப்படையா இருக்கணும் பேரண்ட்ஸ்ட. ரீசன்னா என்ன, காரணம் அப்படின்னு. அடுத்து இது பாருங்க, அப்பியல் பண்றேன், நான் மேல்முறையீடு போறேன், நான் சுப்ரீம் கோர்ட்ல அப்பியல் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பியல்னாவே மேல்முறையீடு. அப்பியல்னாவே மேல்முறையீடு. இதே தாங்க ரிப்பீட் ஆகும். நான் அண்டர்லைன் பண்றேன், அப்படியே பாருங்க, மேல்முறையீடுன்னு வந்துடும், இதுவும் மேல்முறையீடுன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து இது பாருங்க, எகைன்ஸ்ட் அப்படின்னா எதிரானன்னு வந்துடும். அக்யூட்டல் அப்படின்னா கூட்டல்னு ஞாபகம். கூட்டல், இந்த அக்யூட்டல்னா கூட்டல்னு ஞாபகம். உன் குற்றம் வந்து கூடிட்டே போகுது. கூட்டல்னா என்னங்க, கூடிட்டே போகுதுன்னு தானே சொல்லுவோம். குற்றம் வந்து கூடிட்டே போகுது, அதனால உனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு ஞாபகம். அப்ப அக்யூட்டல் வந்தாவே குற்ற விடுதலைன்னு வந்துடும். குற்றம் கூடிட்டே போகுது, அதனால உனக்கு விடுதலை இல்லை. அப்போ எதிரான அப்பியல்னா மேல்முறையீடுன்னு வந்துடும். அதே அப்பியல் எகைன்ஸ்ட் கன்விக்ஷன்.
எகைன்ஸ்ட் எதிரானன்னு வந்துடும். கன்விக்ஷன்னா கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முன்னாடியே கன்வின்ஸ் வச்சு ஒரு ஷார்ட் சொல்லியிருப்பேன். கன்விக்ஷன்னா கன்வின்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கன்வின்ஸ் பண்றாங்க. இப்போ போலீஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நீ குற்றத்தை ஒத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. கன்வின்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. நீ ஒத்துக்கப்பா, உனக்கு 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன்ட்டு கடைசியில கன்வின்ஸ் பண்ணி நம்ம குற்றத்தை ஒப்புக்க வச்சு அப்புறம் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ குற்ற தண்டனைக்கு எதிரான மேன்முறையீடு. ஓகேவா? அடுத்து அப்பியல்னா மேன்முறையீடு சொல்லிட்டேன். ஸ்பெஷல்னா சிறப்புன்னு தெரியும். லீவ்னா லீவ், உனக்கு லீவ் கிடையாது, உனக்கு லீவ் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஞாபகம். அப்போ லீவுக்கு அனுமதி இல்லை, அனுமதி முறை. அடுத்து அப்பியலபிள்னா மேல்முறையீடுக்குரிய ஆர்டர் அப்படின்னா என்னங்க? ஆர்டர் போடுறது, ஆணை. ஓகே. அப்பியலண்ட் அப்படின்னா மேன்முறையீட்டாளர். அப்பியலண்ட் இல்ல ஆண்ட்னு கூட ஞாபகம். ஆண்ட்னா எறும்பா? எறும்பு கடிச்சாவே என்ன ஆகும்? நமக்கு அரிக்கும், அரிக்கும் அப்படின்னு ஞாபகம். இது வரக்காக நான் சொல்றேன். ஏன்னா சில இடத்துல மேல்முறையீடுன்னு வருது, இங்க மேன்முறையீட்டாளர்னு வருது. அப்பியல் ஒரே வேர்டு ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம கடைசியில வச்சுதான் புடிச்சுக்கணும். இது சில பேர் படிக்கிறப்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்களுக்காக நான் இதையும் சொல்றேன். ஓகேவா? எறும்பு கடிச்சாவே அரிக்கும், அப்போ முறையீட்டாளர், மேன்முறையீட்டாளர்னு வந்துடும். ஓகேவா? அப்பியலேட் போர்டு. அப்பியலேட்னாவே மேன்முறையீடு. போர்டுனா என்னங்க? வாரியம் சொல்லுவோம். வாட்டர் போர்டு அப்படின்லாம் சொல்லுவோம். வாட்டர் சப்ளை போர்டு, அப்போ வாரியம். அப்பியலேட் அப்படின்னாவே மேன்முறையீடுன்னு சொல்லிட்டேன். அப்பியல் அப்படின்னு வந்தாவே மேல்முறையீடு தான். டிகிரி அப்படின்னா டிகிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம டிகிரி வாங்கிட்டாவே என்ன பண்ணுவாங்க? வீட்டுல வேலைக்கு போடான்னு சொல்லி நம்மள தீர்த்து கட்டிடுவாங்கன்னா தீர்ப்பாணை அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து அப்பியலேட் ஜுடிஸ்டிக்ஷன். அப்பியலேட்னா மேல்முறையீடு. அடுத்து டிக்ஷன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிக்ஷனரி. டிக்ஷனரிக்கு என்னங்க? இப்ப நம்ம தமிழ் படிக்கிற அது ஒரு டிக்ஷனரி மாதிரி, அதுக்கு ஒரு வரம்பே கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு வரம்பே கிடையாது. அப்ப அதிகார வரம்பு ஆண் வரை அதிகார வரம்பு. இந்த வரை கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வரம்பே கிடையாதுன்னா அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. இதுக்கு நான் முன்னாடியே ஷார்ட்கட் சொல்லிட்டேன். டிக்ஷனரினாவே வரம்பே கிடையாது, அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. அடுத்து அப்பீலேட் சைட் ரூல்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். ஹைகோர்ட்னா என்னங்க? உயர் நீதிமன்றம். அப்பீலேட் அப்படின்னா மேல்முறையீடு. அப்பீலேட் பண்றோம், மேல்முறையீடு. அடுத்து ரூல்ஸ்னா விதிகள். அவ்வளவுதாங்க. நான் அண்டர்லைன் பண்ணது வச்சு அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே. அப்ளையிங் அப்படின்னாவே என்னங்க? பொருத்துதல். இது எல்லா வேர்லையும் ரிப்பீட் ஆகும். நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, எல்லா வேர்லையும் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம் படிக்கிறப்ப என்னங்க சொல்லுவோம்? இப்போ ஒரு வாரம் நம்ம படிக்கிறோம், படிச்சது டெஸ்ட் போட்டு பாக்குறோம். அப்ப என்ன பண்ணி பார்க்கணும்? அப்ளை பண்ணி பாக்குறோம். நம்ம படிச்சது கரெக்டா பொருந்துதா, நம்ம கரெக்டா படிச்சிருக்கோமான்னு அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்ளைனாவே பொருத்துதல். ஓகேவா? அடுத்து ஃபால்ஸ் அப்படின்னா பொய்யான. அதுக்கப்புறம் டினாமினேஷன்ல இந்த நாமினேஷன் மட்டும் எடுத்துக்க. நாமினேஷன்னா வேட்புமனு தாக்கல் பண்றது. நாமினேஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாமினேஷனுக்கு என் பெயரை கொடுத்தேன், இல்லைன்னா நாமினேஷனை நேமினேஷன் கூட ஞாபகம். நேமினேஷன் நேம்னா பெயர்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து வெரைட்டி. இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? வெரைட்டியா தாவரத்தை வளர்ப்போம், அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? அடுத்து அப்ளையிங் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். அப்ளையிங் நான் பொறுத்துதல் சொல்லிட்டேன். ஜாகிரபின்னா என்னங்க? நிலத்தை பத்தி படிக்கிறது, நிலம் சார்ந்த படிப்பு. அப்ப நிலையியல். அடுத்து இண்டிகேஷன் என்னங்க? குறியீடு. இண்டிகேட்டர்னு சொல்ல, இண்டிகேட்டர் கூட கார்ல இருக்கும், அது என்ன? குறியீடு. இந்த பக்கம் நான் திரும்ப போறேன் அப்படின்னு சொல்லி குறியீடு, அதுக்கு தான் இண்டிகேஷன் சொல்லுவோம். குறியீடு. அப்ளையிங் தான் பொறுத்துதல். ட்ரேட் அப்படின்னா வணிகம். அடுத்து ட்ரேட் மார்க்ஸ்னு என்னங்க? குறிகள் அப்படின்னு வரும். திருப்ப ட்ரேடு வந்துடுச்சு. ட்ரேட்னா வணிகம். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம யூடியூப்ல கூட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கீழே நான் யூடியூப் லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன், அப்புறம் நம்ம ஆப் லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன். அப்போ டிஸ்கிரிப்ஷனாவே விவரங்கள் இருக்கும், அதுல விவரங்களை பொறுத்துதல். ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு அங்க போய் ஒரே மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் மாறக்கூடாதுங்கிறதுக்கு மேக்சிமம் எனக்கு எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் நான் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இது பாருங்க, அப்பாயிண்டட் டே. நீ இந்த நாள்ல பாரு, உனக்கு இந்த நாள் தான் அப்பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேனா நாள் வந்துடும், அப்பாயிண்ட்னா உனக்கு இந்த நாள் தான் அப்பாயின்மெண்ட், இந்த நாள் நீ பார்க்கணும், அப்போ குறித்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சியில போய் வேலை வாங்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வேலை போட மாட்டாங்க. நீங்க செலக்ட் பண்ண வேலையை, இப்போ ரெவன்யூ செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? டு தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறவர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஈரோட்ல போஸ்டிங்பா, நீலகிரியில போஸ்டிங்பா, கிருஷ்ணகிரியில போஸ்டிங்பான்னு சொல்லி அவரு தான் போடுவார். அப்ப அவரு தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. இப்ப யார் உங்களை நியமனம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கோ அவரு தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஓகேவா? பணியில் அமர்த்தும் அதிகாரி. உங்களை போய் அமர்த்துறது அவரு தான். லெட்டர் ஜஸ்ட் இப்போ சந்தோஷ் அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் ஆயிட்டாருன்னு தான் டிஎன்பிசி கொடுக்கும். அவங்க இந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் உங்களை தூக்கி போடுறதெல்லாம், பணியில உட்கார வைக்கிறது. அப்ப பணியில் அமர்த்தும் அதிகாரி, நியமனம் செய்யும் அதிகாரி. நம்மளை அப்பாயிண்ட் பண்றது, அப்பாயிண்டிங்னாவே நியமனம் வந்துடும். இங்கேயும் பாருங்க, அப்பாயிண்டிங் அப்படின்னாவே நியமனம் வந்துடும். ஓகேவா? அத்தாரிட்டினா அதுக்கு அதிகாரம் இருக்கிறவரு, அதோட அதிகாரி அப்படின்னு அர்த்தம். அப்ப அதிகாரி. இங்க நியமனம் செய்யும்
அத்தாரிட்டினாவே அதிகாரி தான், அதிகார குழு. ஓகேவா? எல்லாமே அதை சார்ந்துதான் வரும். அப்பாயிண்ட் பண்றதுனாவே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து அப்பாயின்மெண்ட் அப்படின்னாவே பணி அமர்த்துறது, உங்களை அப்பாயிண்ட் பண்ணி உட்கார வைக்கிறது, உங்களை நியமனம் பண்றது, எல்லாமே ஒண்ணுதான். திருப்ப திருப்ப அதே தான் வரும். ஓகே, அத்தாரிட்டிங்கிறப்ப மட்டும் இங்க அதிகாரின்னு வந்துடும். இது பாருங்க, அப்போர்ஷன். போர்ஷன்னா என்னங்க? இப்போ இந்த பண்ணி எடுத்தோம்னா உனக்கு ஒரு போர்ஷன் எனக்கு ஒரு போர்ஷன் பகுத்து கொடுப்போம். அப்போ போர்ஷன்னாவே பகுத்து கொடுக்கறது, பகுத்து கொடு. அதே தான் போர்ஷன்னாவே பகுக்கிறது. எனக்கு இந்த வீடு உனக்கு இந்த வீடு, இந்த போர்ஷன் எனக்கு இந்த போர்ஷன், அப்போ பகுக்கத்தக்க. இது பாருங்க அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னு வருது. இதுவும் அதே தான். அப்போர்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அதே தான் ரிப்பீட் ஆகும். பங்கீடு செய், பகிர்மானம், ஷேர் பண்றது, பகுத்தளிதல், எல்லாமே ஷேர் பண்றத ஒரு ஒதுக்குறது. உனக்கு இந்த பீஸ் எனக்கு இந்த பீஸ் ஒதுக்குறது. விகித பகிர்வு, இது ரேஷியோவா சொல்லலாமா? உனக்கு 2 பங்குப்பா எனக்கு 3 பங்கு அப்படின்னு ரேஷியோவா சொல்லலாமா? அப்ப இது விகித பகிர்வுன்னு தானே சொல்லுவோம். போர்ஷன் விகித பகிர்வு. இப்படி பிரிச்சா பங்கீடுப்பா, பிரிச்ச அளவை வச்சு இப்படி சொன்னோம்னா அது விகித பகிர்வுன்னு சொல்லலாம். அப்போ விகித பகிர்வு. அப்போர்ஷன் பை எஸ்டேட். நான் அப்போர்ஷன்னாவே நான் சொல்லிட்டேன். போர்ஷன்னா விகிதம், உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோன்னு சொல்லி, அப்போ விகித பகிர்வு. அடுத்து எஸ்டேட்னா சொத்து, எனக்கு எஸ்டேட் இருக்குப்பா எனக்கு சொத்து இருக்குப்பான்னு சொல்லுவோம். அடுத்து அப்போர்ஷன்மெண்ட் பை டைம் அப்படின்னா டைம்னா காலத்தின் படியான, போர்ஷன் அப்படின்னா சொல்லிட்டேன் விகித பகிர்வு. அப்போ விகித பகிர்வுன்னு இங்க வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம டக்குன்னு அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடும். ஓகேவா? மைண்ட் செட் பண்ணி விடுறேன், டக்குன்னு பாத்துங்க. அப்போர்ஷன் அப்படின்னாவே போர்ஷன் பகுத்து கொடுக்கறது, பங்கீடு கொடுக்கறது. அளவா வச்சு சொன்னோம்னா விகித பகிர்வுன்னு சொல்லுவோம். எல்லாமே அந்த பங்கீடு சார்ந்து வரும். அடுத்து அப்பாயிண்ட்னாவே உங்களை அப்பாயிண்ட் பண்றது, நியமிக்கிறது, உங்களை பணியமர்த்துறது. இதுல அத்தாரிட்டினா அதோட அதிகாரி, அத்தாரிட்டி அதிகாரி அப்படின்னு கூட ரைமிங்கா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து அப்ளை பண்ணி பாக்குறேன்னா நான் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி பாக்குறேன், பொருத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டினாமினேஷன் தான், நாமினேஷன் தான், நேமினேஷன் சொல்லியிருக்கேன். நேமினேஷன் தான், நேம்னா பெயர்னு வந்துடும். வெரைட்டியா வீட்டுல தாவரம் வளர்க்குறோம். ஜாகிரபினா குறியீடு. சரி, ஜாகிரபினா வந்து நிலையியல், இண்டிகேஷன்னா குறியீடுன்னு சொல்லிட்டேன். ட்ரேடுனாவே என்ன வணிகம் அப்படின்லாம் சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்து அப்பீலியேட் அப்படின்னா, அப்பீலியேட்னாவே மேல்முறையீடு. டிகிரி வாங்கணும்னா வேலைக்கு கூட நம்மளை தீர்த்து கட்டிடுவாங்க. டிக்ஷன்னா டிக்ஷனரிக்கு ஒரு வரம்பே கிடையாது, அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. ஓகேவா? அடுத்து அப்பீலியேட்னாவே மேல்முறையீடு. ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்றம். ஓகேவா? அப்பீலேட்னாவே மேல்முறையீடு தாங்க வரும். நான் இந்த சைடு மட்டும் சொல்லிட்டே வரேன். போர்டுனா வாரியம். ஓகேவா? லேண்ட், இதுல ஆண்ட் அப்படி, அப்பீல்னா மேல்முறையீடுன்னு தெரியும். மேல்முறையீட்டாளர் அப்படின்னு எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஆண்ட்னா எறும்பு கடிச்சா அரிக்கும் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பியலபிள் ஆர்டர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? அப்பியலபிள்னாவே மேல்முறையீட்டுக்குரிய, ஆர்டர்னு என்னங்க ஆணை. அப்பியல்னாவே மேல்முறையீடு தான். ஸ்பெஷல் லீவ் அப்படின்னா சிறப்பு அனுமதி முறை. அடுத்து கன்விக்ஷன் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. போலீஸ்ல கன்வின்ஸ் பண்ணி குற்றத்தை ஒப்புக்கொள்ள வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அக்யூட்டல்னா கூட்டல், உங்க குற்றம் வந்து கூடிட்டே போகுது அதனால உனக்கு விடுதலை கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இது அப்பியல்னா உங்களுக்கு தெரியும், எகென்ஸ்ட்னாலும் தெரியும். அப்பியல்னா தெரியும். பேரண்டா எப்பவுமே வெளிப்படையா இருக்கணும். அப்புறம் பேரண்ட் வந்து நான் இங்கதான் இருக்கேன், ஹியர்னா இங்க இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் ஹியர் இங்கதான் இருக்கேன், சட்டப்படி உறுதியா அவங்க பின்னாடியே நிப்பேன் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் நமக்கு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். யாராருன்னா தவறு. பேரண்ட்ஸ்ட வெளிப்படையாரு. ஈஸ்னா வசதி, ஈஸியா இருக்க, வசதியா இருக்கு. அபெக்ஸ் அப்படின்னாவே உச்சி தான். அதை வச்சு நம்ம இப்படியே அந்த சைட்ல வரது பாடின அமைப்பு கோர்ட்னா உச்ச நீதிமன்றம் நான் சொல்லிட்டேன். அடுத்து அக்யூட்டி அப்படின்னா, ஆன்டிகுட்டி அப்படின்னா குவிட் பண்றது. பழமைவாதத்தை குவிட் பண்ணு அப்படின்னு சொல்லி, பழமையான மூட நம்பிக்கைகளை குவிட் பண்ணு. பதினா தளபதி பதவி உணர்ச்சி பொங்கு. பிரின்சிபல்னா கோட்பாடு. ஆன்டி டிஃபெக்ட் பழுதாயிட்டோம் அப்படின்னா நம்ம கட்சி தாவிடுவோம். கட்சி தாவல் தடை சட்டம் எப்பங்க? 52வது சட்ட திருத்தம் 1985 10வது அமெண்ட்மெண்ட் படி. சரி, 10வது அட்டவணை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது சேர்த்து ஞாபகம். ஓகேவா? ஆன்டி கரப்ஷன்னாவே ஊழல, ஆன்டினாவே ஆன்டி கிளாக் வைஸ், எதிர் திசை. அப்போ அதை தடுக்கிறது அப்படின்னு, அது ஊழல் பண்றதை தடுக்கிறது. அது ஆன்டிசிபேட் பிரீச் அப்படின்னா மீறக்கூடாது. ஆன்டினாவே எதிர்ன்னு சொல்லிட்டேன். பெயில்னாவே எனக்கு முன்ஜாமீன் சொல்லுவோம். ஜாமீன், பிணையம் எல்லாமே ஒண்ணுதான். ஆன்டினா எதிர் மட்டும் ஞாபகம். இது வந்து அந்தி, முன்னந்தி, சாரல்னு சொன்னா எல்லாத்துலயும் அந்த முன்னுங்கிற வார்த்தை வந்துடும். டெப்ட்னா கடன், செக்னா காசோலை, டேட்னா தேதி, டிரான்சாக்ஷன் நடவடிக்கை, ஆன்டிசிடென்ட் நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அந்தினாவே முன்னந்தி அப்படின்னு சொல்லிட்டேன். இது முன்னந்தின்னு வந்துடும். அடாப்ஷன் தத்தெடுக்கிறது, அக்ரிமெண்ட் உடன்படிக்கை, மார்ட்டம்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து மரணம் ஆனவனா பண்ணுவோம். ஆனுவல் ஆண்டுன்னு வந்துடும். ரிட்டன் அப்படின்னா ரிட்டன், இப்போ நம்ம கவர்மெண்ட் ஏதாவது அறிக்கை அமைச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம். அப்போ வேல்யூனா மதிப்பு, ரிப்போர்ட்னா அறிக்கை. ஓகேவா? இன்கம்னா வருமானம், ஆனுவல்னா ஆண்டுதோறும், அனிமஸ்னா அனிருத்தோட பாட்டு பஸ்ல கேட்டு போனா நமக்கு என்னென்ன எண்ணங்கள்லாம் வரும், நோக்கமெல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம். கேன்சல்னா அழிக்கும். டெசர்ட் அப்படின்னாவே டெசர்ட்ல நம்மளை கை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். பக்கத்துல எழுதியிருக்கேன். இது அப்படியே சேவ் பண்ணிடுவேன். ஆப் ஸ்டூடெண்ட் அப்படியே சேவ் ஆகி வந்துடும். ஓகேவா? எதுக்கு ரிவைஸ் பண்றது அப்படின்னா திருப்பி ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் உங்க மைண்ட்ல நிற்கும். ஆன்சியன்னா பண்டைய, மோனமெண்ட்ஸ்னா மூமெண்ட். இந்த மூமெண்ட்டுக்கு இந்த சின்ன மூமெண்ட் எல்லாம் என் மனசுல இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப சின்னன்னா சின்னங்கள் வந்துடும். ஆன்சியன்னாவே தொன்மையான, இந்த ஆன்சியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, பழமையான ஹிஸ்டரியை படிக்கல. அப்ப ஒளி, லைட்னா ஒளி, டாக்குமெண்ட்னா ஆவணம். சிஸ்டர் அப்படின்னா சிஸ்டர், நம்மளுடைய முன்னோர், நமக்கு முன்னாடி பிறந்தவங்க. அப்போ மூதாதையர்னு கூட சொல்லலாம். அதே தான் ரிப்பீட் ஆகும். பிசினஸ்னா வணிகம், ப்ராப்பர்ட்டினா சொத்து, அனலிட்டிக்கல்னா அனலைஸ் பண்றேன், நான் பகுத்து பாக்குறேன், எப்படி நான் தப்பு பண்ணேன்னு பாக்குறேன்னு சொல்லுவோம். அப்ப பகுப்பாராய்ச்சி. ஸ்கூல்னா பள்ளிக்கு குழம்பு கொண்டு போகணும்னு கூட சொல்லியிருக்கேன்.
அனாலிட்டிக்கலாக அதே தான் வரும். ரிசர்ச் ஆராய்ச்சி, அப்ரோச் அணுகுமுறை எல்லாமே ஓகே தான். அமௌண்ட்னா என்னங்க, தொகைன்னு சொல்லலாம், அளவுன்னு சொல்லலாம். பனிஷ்மெண்ட்னா அதோட சேர்ந்து வரும். தண்டனை, சாங்ஷன்னா இவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு, ஒப்புதல் அளிக்கிறது. ஓகேவா? அடுத்து ஆம்பிகுட்டி, குட்டி. இப்போ நம்ம குட்டியா இருக்கும்போது ஏதாவது பொருள் வச்சுட்டு அப்படியே மயக்க நிலையில இருப்போம். இது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அப்போ பொருள் மயக்கம் வந்துடும். லேட்டா போன உள்ள விட மாட்டாங்க. பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட வெளிப்படையா இருக்கணும். அவன் எல்லாமே சொல்லணும். அப்போ வெளிப்படையான. அடுத்து ஆல்டர்னேட்டிவ்னா எனக்கு மாற்று வழி இருக்கா, உனக்கு மாற்று யோசனை இருக்கா, ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆல்டர்னேட்டிவ். ரெமடினா மெடிசன். மெடிசன் வந்து வலி தீர மெடிசன் எடு, வலி தீர மெடிசன் எடுன்னு சொல்லியிருக்கேன். ரிலீஃப்னா தீர்வு ஆகிறது. ஓகேவா? குமுலேட்டிவ் லேட்டா போனா வந்து ஒட்டு மொத்தமா நம்மள தீர்த்து கட்டிடுவாங்க. லேட்டிவ்னு சொல்லி பார்த்தே சொல்லுங்க. ஒட்டு மொத்தமா தீர்த்து கட்டிடுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒண்ணுதான். மெட்டீரியல்னா முக்கியமான கொஸ்டின்ல மெட்டீரியலா கொடுத்துருவாங்க. ஆல்பபெட்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், அகரவரிசைப்படி வந்துடும். இண்டெக்ஸ்னா அட்டவணை முன்னாடி இருக்கும் ஸ்கூல் புக்ல. லிஸ்ட்னா பட்டியல், ஆர்டர்னா முறை. ஓகேங்க. இதோட நம்ம 3வது பார்ட் முடிச்சிட்டோம். இந்த 60% தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா லெட்டர்லயும் A to Z வரைக்கும் நம்ம 60% ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னாவே நமக்கு ஓரளவுக்கு முடிஞ்சு ஒரு 2 வாரத்துக்குள்ள நம்ம இருக்கலாம். ஓகேவா? அடுத்து மீதி 20% நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இதுதான் நம்ம பிளானு. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுல ஏ பாத்தீங்கன்னா இது 3வது பாட்டு. கடைசி ஒரே ஒரு பாட்டு நீங்க பாத்துட்டீங்கன்னா ஏல இருக்கிற 60% முடிஞ்சிடும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் 1/2 மணி நேரம் கொடுக்க நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ரிவைஸ் பண்ணுங்க.